சொல்லு சண்மதி. மாத்திரை சாப்பிட்டீங்களா ராஜிமா? இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே ராஜிமா. சரிம்மா. சண்மதி தான் டேப்லெட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், மறந்துடுவேன்னு ஞாபகப்படுத்துறா. அப்படியே நம்ம வானதி குணங்க சம்பந்தி. பாருங்களேன் உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பாருங்க பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க நேரத்தோட சாப்பிட்டுட்டு போய் மாத்திரையை போட்டு படுங்க சம்பந்தியம்மா. போதும். போதுங்களா? சரி. ஹலோ. 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 சண்மதி. ஆமா, நீங்க? நான் ஷாம் பேசுறேன். எந்த ஷாம்? என்ன சண்மதி, எந்த ஷாம்னு கேக்குற? உனக்காக ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தேன்ல, அந்த ஷாம். நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? சண்மதி, டென்ஷன் ஆகாம நான் சொல்றது கேளு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சண்மதி. நீ பண்ண வேலைக்கு உன்னெல்லாம் ஆயுசுக்கு உள்ளே வைக்கணும். அப்பாதான் உன் மேல இறக்கப்பட்ட கேஸ ஸ்ட்ராங் பண்ணாம விட்டுட்டாரு. இனிமே நீ ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. இந்த மாதிரி ஃபோன் பண்ற வேலையெல்லாம் நீ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சண்மதி, சண்மதி. சொல்லுடி. இதோ வரேன். ஓகே ஓகே. நான் கூப்பிடுற போனை வைடி. என்ன சண்மதி, ரொம்ப டென்ஷனா வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்தா, முதல்ல தண்ணி குடி. இங்க பாரு, முதல் தடவையா உன் ஆபீஸ்க்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன். உட்காருன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? பரவாயில்ல. இங்க பாரு சண்மதி, நீ எந்த கோபத்துல அப்படிலாம் என்கிட்ட பேசணும்னு எனக்கு புரியுது. உண்மையை சொல்ல போனா அந்த நேரத்துல நான் உனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு மட்டும் அந்த கார்த்தியை கடத்தி வச்சு உன் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணியிருந்தா
இப்படி உன் லைஃப் ஸ்பாயில் இருக்குமா? நிஜமாவே உனக்கு கெடுதல் நினைச்சதோ துரோகம் பண்ணதோ நான் இல்ல, அந்த கார்த்திக்கும் அவன் குடும்பமும் தான். அவங்கள பத்தி உண்மையெல்லாம் மறைச்சு உன்னை ஏமாத்தி அந்த கல்யாணத்தை நடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு ஹர்ட் ஆனு தெரியுமா? ஷாம், இங்க யாரும் உன்னோட பரிதாபத்தை எதிர்பார்த்துட்டு இல்ல. என் வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ இப்படிலாம் பேசுறதுனால மட்டும் உன்னை நான் நல்லவன் நினைக்க போறதில்ல. சும்மா இங்க வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றதை விட்டுட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ சண்மதி, ஆனா நீ எனக்கு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவு நடந்தும் என்னைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். அந்த கார்த்திக் மட்டும் உள்ள வராம இருந்திருந்தா நம்ம அம்மா அப்பா டிசைட் பண்ண மாதிரி நம்ம இந்நேரம் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். எப்பவும் ஒண்ணு கெட்டு போல. நீ நினைச்சா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் சண்மதி. நீ எதை மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது ஷாம். ஓ மனசுல நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா திரும்பவும் இன்னொரு கல்யாணம் பண்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. நான் சின்ன வயசுல ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அட்வொகேட்டா ஒரு ப்ரொஃபஷனலா நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ தயவு செஞ்சு உன் மனசுல இருக்கிற உன்னோட எண்ணத்தை மாத்திக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்றது, நேர்ல இந்த மாதிரி என்ன பார்க்க வர்றது, இதெல்லாம் வேண்டாம். உன் மேல அக்கறைப்பட்டு உன்னை தேடி வந்ததுக்கு நல்ல மரியாதை கொடுக்குற சண்மதி. இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமே உன் மனசு மாறும். உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீயே ஒரு நாள் என்னை ஏத்துப்ப சண்மதி. பாய். இந்த கொட்டேஷன் ஓகே பண்ணிருக்கேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே சார். சொல்லுங்க. எம்டி உங்களை கூப்பிடுறாங்க. சரிங்க. ஓகே. நான் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இது ஓகே இம்பார்ட்டன்ட். சார். கரெக்ட்டா பண்ணிடுறேன் முடிச்சிருக்கேன். சார். ஓகே. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வரும். ஹாய் சார். கங்க்ராட்ஸ். அட்வான்ஸ் மேரேஜ் விஷஸ் வரும். தேங்க் யூ சார். உங்க லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். உங்க கல்யாணத்தன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கே லீவ் விட்டுட்டு மொத்த பேரும் உங்க கல்யாணத்துக்கு வந்து தான் செலிப்ரேட் பண்றோம். சரியா? தேங்க் யூ சார். நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வர்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. இந்த ஆபீஸ்ல எம்ப்ளாயியும் தாண்டி எங்க குடும்பத்துல ஒருத்தன் தான் வரும். நீ அது மட்டும் இல்ல, உன்னோட கல்யாணத்தோட மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். சார், அது மேடம் நேத்திக்கே கல்யாண செலவுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. அது போதுமே. அப்போ உனக்கு அம்மா மட்டும் எல்லாம் செஞ்சா போதும். நான் எதுவுமே உங்களுக்கு செய்யக்கூடாது. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் என்ன, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா உங்க கல்யாண வேலையை மட்டும் கவனிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வருண், ஒரு நிமிஷம். இப்போ நான் இதை சுத்தி விட்டதும் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு இடத்த தொடணும். நீங்க எந்த கண்ட்ரியை தொடுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு ஏன் சார்பா உங்களை ஹனிமூனுக்கு அனுப்ப போறேன். சார், நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. கம் ஆன். வாவ். நீங்க தொட்டிருக்கிறது ஆஸ்திரேலியா. அப்போ நீங்க ஹனிமூனுக்கு ஆஸ்திரேலியா போறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்காகவே உங்களுக்கு 10 days லீவ். தேங்க்யூ சார். இதை சொல்றதுக்காக உனக்கு கூப்பிட்டோம் வரும். சரி, நீ ஒர்க் என்னன்னு பாரு. தேங்க்யூ சார். சார், 11 o'clock மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்ன செய்யலாம்? போலாமா? வாங்க சார். இது நம்ம அடுத்ததா டேக் ஓவர் பண்ண போற மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல அதாவது ஒரு பிரைவேட் ப்ராஜெக்டை விட கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுவும் இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட். இதை நம்ம நல்லபடியா பண்ணிட்டோம்னா
இது மூலமா இந்தியால அடுத்தடுத்து நடக்க போற நிறைய ஸ்டேட்ஸ்ல மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பெனிக்கு கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ, இதனால கிடைக்க போற ரெவென்யூ, இதெல்லாத்தையும் மனசுல வச்சு இதுக்கான டெண்டர் அமௌண்ட்டை நம்ம கோட் பண்ணணும். சாரி ஃபார் த இன்டர்புட் சார். இந்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கான டெண்டர் கோட் பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் மாத்திருக்காங்க சார். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, அதை பத்தி கேள்விப்பட்டேன். பட் இதுக்கான ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் உங்ககிட்ட இருக்கா? நாம இதுக்கான டெண்டர் கோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியோட போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு வில்லிங்கா இருக்கோம்னு சைன் பண்ணா மட்டும்தான் கவர்மெண்ட் சார்பா நம்ம டெண்டரை கன்சிடர் பண்ண செய்வாங்க. அவ்வளவுதானே? நம்ம போர்டு மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் சைன் வாங்கி கொடுத்தா முடிஞ்சிருச்சு. இதுல என்ன இருக்கு? சிக்கலே அதுலதான் சார் இருக்கு. வானதி மேடம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் போஸ்டிங் இன்னும் காலியா தானே இருக்கு. ஒருவேளை அந்த போஸ்டிங்க்கு சண்மதி மேடம் வந்து அவங்களும் சேர்ந்து சைன் பண்ணாதான் நாம இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணவே முடியும். ஓகே, இதுக்காக நீங்க டிலே பண்ண வேண்டாம். இந்த டெண்டருக்கான வேலையில ஆரம்பிங்க. நான் அம்மாயிட்ட பேசிட்டேன், என்ன பண்ணலான்னு நாளைக்கு சொல்றேன். And you have a break for 10 minutes. Just give for a few minutes. Okay, sir. அண்ணா, அது ஜீவா, அம்மாவுக்கு உடம்பு குணமானதும் நம்ம வீட்டு போகணுன்ற முடிவுல சண்மதி தெளிவா இருக்கா. ஏற்கனவே ஒரு தடவை அவளை போர்டு மெம்பர் ஆக்கணும்னு ஆடிட்டர் சொன்னப்பவே அவ அதுக்கு ஒத்துக்கல. இந்த நிலைமையில எப்படி அவ இதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்டுக்கு சைன் பண்ண போறான்னு தெரியல. புரியுதுண்ணே. நான் வேணா அன்னிக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இல்லடா ஜீவா, வேண்டாம். நம்ம முதல்ல இதை பத்தி அம்மா கிட்ட சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடப்போம். சரிண்ணா. சரிடா, போலாம். வா. அப்பா. சமந்தி. சொல்லுங்க சமந்தி. சொல்லுங்க சமந்தி, காஃபி டீ ஏதாவது வேணுங்களா? இல்ல வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ராஜி மத்தியானம் சாப்பிட்டாளா? இல்லீங்களே சமந்தி. சமந்தி அம்மா காலையில போய் படுத்தவங்க தான், இப்ப வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லைங்க. நான் கூட அவங்க ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன் மாமா. ஆனா அவங்க நல்லா அசந்து தூங்குற மாதிரி தெரிஞ்சுதா, அதான் அத்தைய டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு விட்டுட்டோம். இல்லம்மா? ஆமாங்க சமந்தி. சமந்தி அம்மா என்னைக்கோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி கண்ணசந்து படுக்கிறாங்க. அந்த நேரத்திலயும் போய் அவங்கள இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம்டா அப்படியே தூங்கட்டும்னு விட்டுட்டேங்க. அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்கலான்னு இருக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கதி கலங்கட்டும். அம்மா. ராஜி, 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 சமந்தி, சமந்தி. ஏய் கூப்பிடுறேன், வா வா வா. ராஜி, என்னமாச்சு? ராஜி, ராஜி, இங்க பாருமா. ராஜி. ஐயோ, சமந்தி அம்மா. சமந்தி, என்னாச்சு? என்னன்னு தெரியல சமந்தி. ரொம்ப நேரமா எழுப்பிட்டு இருக்க, எந்திரிக்க மாட்டேங்கிறா. சமந்தி அம்மா. தங்கச்சிமா, அத்தை. தங்கச்சிமா. ராஜி, இங்க பாருமா. ராஜி. ஐயோ, என்னங்க ஆச்சு? சமந்தி அம்மா, சமந்தி அம்மா. தங்கச்சிமா. ராஜி, ராஜி, சமந்தி அம்மா. இங்க பாரு ராஜி. ஏங்க, சமந்தி அம்மா தான் கண்ணு முழிக்கலையே, அப்புறம் உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தா எப்படி? முதல்ல போய் டாக்டருக்கு போன் ஆகுது பண்ணுங்க. சீக்கிரம் போன் பண்ணுங்க சமந்தி. ராஜி. டாக்டர், டாக்டர், தங்கச்சிமாக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க டாக்டர். ராஜி, என்னமாச்சு உனக்கு?
ராஜி உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? மா ஒண்ணு இல்லம்மா. நாங்க இவ்வளவு தூரம் எழுப்பியும் நீ எந்திரிக்காம இருந்ததும் நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம் ராஜி. கொஞ்ச நேரத்துல உயிர் போயிட்டு உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர், அம்மாக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைல்ல? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல கார்த்திக். அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததுனால நல்லா அசந்து தூங்கிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. காலையில என்ன சாப்பிட்டீங்க மேடம்? வழக்கம் போல டயட் ஃபுட் தான் சாப்பிட்டேன். காலையில போட வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன் டாக்டர். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் போட்டு அப்புறம் தான் வந்து படுத்தேன். ஆனா ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு டயர்ட்ல இருந்ததுனாலதான் இப்படி ஆயிருக்குமே தவிர மத்தபடி பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல மேடம். எழுந்திருச்சு சாப்பிடுங்க. நீ ரெஸ்ட் எடு ராஜி, நான் டாக்டர் விட்டு வந்துடுறேன். டேக் கேர். போங்க. தேங்க்யூ. நான் வரேன். மாப்பிள்ள, தங்கச்சிம்மா கண்டு முடிச்சிட்டாங்களா? ஆமா மாமா. டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்சா தங்கச்சிம்மாக்கு சரியாயிடும் நீங்க தானே சொன்னீங்க. அப்படி இருந்து தங்கச்சிம்மாக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? கார்த்திக், உங்க அம்மா ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் இப்படி ஆச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆமா டாக்டர். அதுக்கு காரணம் காலையில அவங்க விட்டமின் டேப்லெட்டுக்கு பதிலா தூக்க மாத்திரையே சாப்பிட்டு இருக்காங்க. ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? ஆமா கார்த்திக், அந்த மயக்கத்தினாலதான் அவங்கள எவ்வளவு எழுப்பியும் அவங்க எந்திரிக்காம இருந்திருக்காங்க. ரெகுலரா யார் அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கறது? நான் தான் டாக்டர். ஆனா நான் எப்பவுமே அவங்களுக்கு கொடுக்கிற விட்டமின் டேப்லெட்டும் பிரஷர் டேப்லெட்டும் தான் கொடுத்தேன். நீங்க வேணும்னு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்தீங்கன்னு நான் சொல்லல. ஏதோ ஒரு கவனக்குறைவுல தான் இப்படி நடந்திருக்கு. நல்ல வேளை நான் உடனே இங்க வந்ததுனால சரியா போச்சு. இல்லனா யாரும் கவனிக்காம இருந்திருந்தா பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். இனிமேலாவது மெடிசன்ஸ் கொடுக்கறப்போ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா கொடுங்க. நான் வரேன். ஓகே டாக்டர், வரேன். சண்மதி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. டாக்டர் சொல்லிட்டு போனது கவனிச்சல்ல. இனிமே சம்மந்தி அம்மாக்கு மாத்திரை கொடுக்கற விஷயத்துல கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருமா. நீ பாட்டுக்கு இப்படி அஜாக்கிரதையா இருந்து நாளை பின்ன அவங்களுக்கு ஏதாவது ஆயி போச்சுன்னா நாமெல்லாம் என்ன பண்றது சொல்லு. இல்லங்க, நான் அவங்களுக்கு எப்பவும் கொடுக்கிற மாத்திரை தான் கொடுத்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப என்ன டாக்டர் போய் சொல்லிட்டு போறாரா? தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனாலதான் அத்தை இவ்ளோ நேரம் கண் முழிக்காம இருந்தாங்கன்னு அவர் தான் தெளிவா சொல்லிட்டு போறாரே. அண்ணி, நீங்க வேணும்னு மாத்திரையை மாத்தி கொடுத்ததா சொல்லல, ஏதோ கவனிக்காம மாத்தி கொடுத்துட்டீங்கன்னு தான் சொல்றோம். அது எப்படி ஜீவா நான் மாத்தி கொடுப்பேன்? தினமும் அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கிற எனக்கு எது சரியான மாத்திரைன்னு எனக்கு தெரியாதா? நான் தினமும் மாத்திரை கொடுக்கும் போது செக் பண்ணிட்டு தான் கொடுக்கறேன். நீங்க கரெக்டான டேப்லெட் தான் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படியா நீ அம்மாக்கு இப்படி ஆயிருக்கும்? அப்போ நான் தான் வேணும்னே அவங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுத்திருப்பேன்னு நீங்க எல்லாரும் சந்தேகப்படுறீங்களா? சொல்லுங்க ஜீவா, அப்போ நான் தான் அதை வேணும்னே செஞ்சுதான் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நாங்க யாரும் அப்படி நினைக்கல. ஏதோ கேர்லெஸ்னஸ்னால. ஜீவா, ஏதோ நடந்தது நடந்துருச்சு. இனிமே இதை பத்தி பேசி யாரும் பெருசுப்படுத்த வேண்டாம். கண்டிப்பா சண்மதி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டான்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா எப்படி இப்படி நடந்துச்சுன்னு தான் தெரியல. சரிப்பா, அதான் ராஜி இப்போ கண்ணு முழிச்சிட்டால. இனிமேல் ஜாக்கிரதையா இது மாதிரி நடக்காம பார்ப்போம். இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. அம்மா சண்மதி, அத்தை சாப்பிடாம இருக்கா, அவளுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுமா.
இந்த பிரச்சனை பூகம்பமா வெடிக்கும்னு பார்த்தா இப்படி புஸ்வானம் ஆயிடுச்சே ச்சே